லண்டனில் இருந்து 360 பயணிகளுடன் சென்னைக்கு வந்து கொண்டிருந்த பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் நடுவானில் தொழில்நுட்ப கோளாறால் பாதிக்கப்பட்டது. நடுவானில் நடந்தது என்ன? தற்போது பார்க்கலாம். லண்டனில் இருந்து சென்னை புறப்பட்ட விமானத்தில் ஆபத்தான சூழலை தவிர்ப்பதற்காக விமானத்தில் இருந்த எரிபொருள் நடுவானிலேயே வெளியேற்றப்பட்ட திக் காட்சிகள் தான் இவை. அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளான போயிங் ரகத்தை சேர்ந்த விமானம் இது என்றதால் பயணிகள் அச்சமடைந்தனர். நடுவானில் என்ன நடந்தது? இங்கிலாந்து நாட்டின் தலைநகர் லண்டனின் ஹீத்ரோ விமான நிலையத்திலிருந்து இந்திய நேரப்படி நேற்று மாலை 5:46 மணியளவில் 360 பயணிகளுடன் சென்னை நோக்கி போயிங் 787 8 ரக பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் புறப்பட்டது. வழக்கமாக மாலை 5:16 மணிக்கு லண்டனில் இருந்து கிளம்ப வேண்டிய விமானம் 35 நிமிடங்கள் தாமதமாக புறப்பட்டது. இந்த விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருப்பதை விமானி கண்டறிந்தார். வானில் சுமார் 9000 அடி உயரத்தில் விமானம் பறந்தபோது அதில் ஃபிளாப் அட்ஜஸ்ட்மெண்டில் பழுது ஏற்பட்டது தெரிய வந்தது. லண்டன் விமான நிலைய கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்தார் விமானி. இதைத் தொடர்ந்து ஆபத்தான சூழலை தவிர்ப்பதற்காக 1 மணி நேரமாக வானில் வட்டமடித்து எரிபொருளை பெருமளவு வெளியேற்றிய பின்னர் மீண்டும் ஹீத்ரோ விமான நிலையத்திலேயே விமானம் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டது. இதையடுத்து பொறியாளர்கள் விமானத்தில் பழுதுபார்க்கும் பணியில் ஈடுபட்டனர். அதிலிருந்த அனைத்து பயணிகளும் கீழே இறக்கப்பட்டு விமான நிலைய ஓய்வறைகளில் தங்க வைக்கப்பட்டனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக லண்டன் சென்னை, சென்னை லண்டன் இடையிலான 2 விமான சேவைகள் ரத்து செய்யப்படுவதாக பிரிட்டிஷ் ஏர்வேஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. இதனால் 700க்கும் மேற்பட்ட பயணிகள் அவதிக்கு ஆளாகினர். அண்மையில் அகமதாபாத்தில் போயிங் 787 8 ரக விமானம் விபத்துக்குள்ளான நிலையில் அதே ரக விமானத்தில் மீண்டும் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது அதிர்ச்சியடைய செய்துள்ளது. இதனிடையே ஜெர்மனியிலிருந்து இந்தியா புறப்பட்ட லுஃப்தன்சா விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. ஜெர்மனியின் பிராங்க்ஃபர்ட் நகரிலிருந்து நேற்று மாலை 6:45 மணி அளவில் லுஃப்தன்சா விமானம் ஹைதராபாத் நோக்கி புறப்பட்டது. விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே வெடிகுண்டு இருப்பதாக மிரட்டல் வந்தது. இதையடுத்து விமானம் பிராங்க்ஃபர்ட் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கம் செய்யப்பட்டது.